கிடையாது. தேவனே சொல்றார் உபாகமம் 7 யூதர்களை பார்த்து சொல்றார், நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள்னால உங்களை நான் தேர்ந்தெடுக்கல, என் அன்பின் நிமித்தம் தான் உங்களை எடுத்தேன் அப்படின்றாரு. அப்ப யூதனுக்கே பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அப்ப தமிழ்நாட்டில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? நாம எல்லாருமே தூரமா இருந்தவர்கள். அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, நீங்க யாரும் மறந்துடாதீங்கன்றாரு. எபேசியர் 2:11 ரிமெம்பர் தட் அட் ஒன் டைம் யூ ஆர் ஜென்டைல்ஸ் அப்படின்றார் பவுல் சொல்றாரு. எபேசியர் 2:11 தமிழ்ல 12 வருது, நினைத்து கொள்ளுங்கள், மறந்துடாதீங்கள். 12ஆம் வசனம் முடிகிற இடத்துல நினைத்து கொள்ளுங்கள், நீங்க யார், எங்கிருந்து வந்தீங்க நினைத்து கொள்ளுங்கள். 13 சொல்றாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்க எங்கேயோ இருந்தீங்க, கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பெரிய கேப், நீங்க கிட்ட கூட சேர முடியாதவர்களா இருந்தீங்க. எப்படி கிட்ட வந்தீங்க? நீங்க ஏதோ பெரிய சுப்பீரியரா இருக்கிறதுனால இல்ல, நீங்க இயேசுனுடைய ரத்தத்தினால, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்படிதான் எல்லாருமே சமீபமா வராங்க. யூதன் கூட இன்னைக்கு எப்படி கர்த்தர்ட்ட கிட்ட சேர முடியும்? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. இன்னைக்கு விசுவாசத்தினால் நம்மளை ஆபிரகாமின் பிள்ளையாய் ஆக்கிவிட்டார். இதுல நமக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது அவருடைய கிருபை. அப்போ இதை மறக்க கூடாது. தூரமா இருந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டார் தேவன், கீழே இருந்த எண்ணெய் உயர்த்தி விட்டார். அப்ப நான் எப்படி நினைக்கலாம், நான் இவங்களை விட உயர்வா இருக்கிறேன், அவங்க கீழே அப்படின்னு அவங்களை எப்படி, அந்த மாதிரி எண்ணமே நமக்கு. பைபிள் பாருங்க, எல்லாரையும் முதல்ல எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அப்புறம் எல்லாரையும் உயர்த்துது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், முடிஞ்சது போ. இல்ல அதுல எந்த ஜாதிங்க, அது எல்லாரும் அவுட்டுங்க. இப்ப எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. இயேசுவை விசுவாசத்தா எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் இப்ப யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்ல, அடிமை என்று சுவாதீனன் என்றும் அல்ல, ஆண் என்றும் பெண் என்றும் அல்ல. கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆனா திருமணம் வர்றப்போ ஜனங்களுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் கேள்வி சிலருக்கு எந்த ஜாதி? வலிக்கிற இடத்துல தொட்டுட்டோம், அப்படியே விட்டுருவோம். சிந்தித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாய் இருக்கிறது, எந்த அளவுக்கு புதிய விதத்தில் சிந்திக்கிறோம். புது சிருஷ்டி ஆயிட்டோன்றோமே, உண்மையிலே ஆயிட்டோமா? மனதளவில் போதுமான அளவுக்கு நம்ம மைண்ட் ரெனியூ ஆயிருக்குதா, புதுப்பிக்கப்பட்டிருக்குதா? இதெல்லாம் கண்டு இயேசு வருத்தப்படுகிறார். குறைஞ்சபட்சம் வருத்தப்படுகிறார், அதிகபட்சம் கோபப்படுகிறார். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதற்கு வேண்டிய நியாய தீர்ப்பை ஜனங்கள் அனுபவிப்பார்கள். மனம் திரும்பி எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் மாறும்படி உதவும் ஆண்டவரேன்னு வந்துடணும்.